ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, விவசாயிகள் விரோத போக்கை கடைபிடித்து அதற்கு ஏதுவாக பல்வேறு சட்டங்களை கொண்டு வருவதும் இருக்கிற சட்டங்களை திருத்தம் செய்வதும் என்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே தொழிலாளர்கள் நீண்ட நெடுநாட்கள் போராடி பெற்ற சட்டங்களான 29 சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 தொகுப்பு சட்டங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 4 தொகுப்பு சட்டங்களில் ஏற்கனவே தொழிலாளர்கள் பெற்று வந்த உரிமைகளை பறிக்கிற முகத்தானும் அவர்கள் சொல்லுகிற போதே சொல்லுகிற விஷயம் ஈஸி டூயிங் பிசினஸ், இலகுவாக வர்த்தகம் செய்வதற்கான ஏற்பாடாக இந்த பிரச்சனையை அணுகுவதாக சொல்லியிருக்கிறார்கள். தொழிற்சங்கங்கள் சட்டங்களில் நவீனமயமாக்குவது, நவீன காலத்திற்கு ஏற்ப திருத்தங்கள் செய்வதை எந்த நேரத்திலும் நாம் ஆட்சேபனை செய்வதோ எதிர்ப்பு செய்வதோ நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் சொல்வதெல்லாம் இந்த சட்டங்கள் திருத்தம் செய்கிற போது தொழிலாளர்களின் நலன் உரிமைகள் பாதிக்கப்படாத வகையில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே இருக்கிற நம்முடைய இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் சட்டப்படி 100 தொழிலாளர்கள் இருந்தால் அந்த நிறுவனத்திற்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் பொருந்தும் என்கிற நிலை இருந்தது. இப்போது அதனை 300 தொழிலாளர்களாக இன்று மாற்றுகிற அந்த நிலை ஏற்பட்டால் தொழிலாளிக்கு பாதுகாப்பு அம்சங்கள் அல்லது தொழிலாளியின் மீது எடுக்கப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகளை முறைப்படுத்துவதற்கு 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொண்ட தொழிற்சாலைகள் இந்திய நாட்டில் சற்றேறக்குறைய 0.9% தான் இருப்பதாக நிறுவனங்களின் சார்பில் தெரிவிக்கக்கூடிய ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 85% தொழிலாளர்கள் 300க்கும் குறைவான தொழிலாளர்களை கொண்டு பணியாற்றுகிற தொழில் நிறுவனங்கள் தான் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் 50 தொழிலாளருக்கு மேல் இருந்தால் இந்த சட்டம் பொருந்தும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று தொழிற்தகராறு சட்டத்தில் கதவடைப்பு அல்லது ஆலை மூடல் அல்லது லே ஆஃப் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் தொழில் தகராறு எழுப்புவதற்கு ஏதுவாக இப்போது இருக்கிற சட்டத்தின் அந்த வரம்பை 300 என்று மாற்றுவதன் மூலம் கதவடைப்பு செய்வதற்கு எந்த விதமான அரசின் அனுமதி தேவையில்லை அல்லது ஆட்குறைப்பு செய்வதற்கு எந்த விதமான அரசின் அனுமதி தேவையில்லை என்று வந்தால் தொழிற்சாலைகள் எவ்வாறு இயங்கும், அங்கே தொழிலாளர் உரிமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சற்று உற்று நோக்கினால் இந்த சட்டத்தினுடைய அபாயம் தெரியும்.